மினி டைடல் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். தமிழகத்தின் 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப வசதியை உருவாக்கும் வகையில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது வரை விழுப்புரம், திருப்பூர், வேலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் மேலும் 3 இடங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களில் 3 மாவட்டங்களிலும் இந்த மினி டைட்டில் பூங்காக்களானது அமைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு டைட்டில் பூங்காக்களும் 37 கோடி ரூபாய் செலவில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு டைட்டில் பூங்காக்களும் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் அமைக்கப்பட உள்ளது. இந்த டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தற்போது டெண்டர் கோரப்பட்ட நிலையில் 18 மாதங்களில் இந்த கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்து இந்த பூங்கா பயன்பாட்டிற்கு வரும்போது ஒவ்வொரு டைட்டில் பூங்கா மூலம் 500 முதல் 1000 தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.